கல்வித்துறையில் மிகப்பெரிய புரட்சி செஞ்சிட்டோம், சாதனை செஞ்சிட்டோன்னு அன்பில் மகேஷ் ஐயாவும் முதலமைச்சர் ஐயாவும் கனவு காட்டக்கூடாது. கிராமப்புறங்களில் போய் பாருங்கள், 8வது 9வது 10வது ட்ராப் அவுட் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஹையர் செகண்டரிக்கும் மிடில் ஸ்கூலுக்கும் கம்பல்சரி கவுன்சிலிங் தேவைப்படுது. இப்போ இருக்கிற ஃபோன் மோகத்துலேயும் மது போதை, கஞ்சா இதில் நிறைய பிள்ளைங்க அடிக்ட் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகிறதே கிடையாது. அவங்களுடைய மனநிலை மிக மோசமான நிலையில் இருக்குது. ப்ரைமரி செக்ஷனுக்கு பிடி டீச்சர்ஸும் கிடையாது. ஏன் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிள்ளைங்களுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான். அப்படி இருக்கும்போது டீச்சர்களுக்கு பணி நியமனம் கிடையாது, ஊதிய உயர்வு கிடையாது, டீச்சருங்களுக்கு விருது அதிகமாக வழங்குறது கிடையாது. பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் கவனிப்புக்குன்ட்டு ஒரு கவுன்சிலிங் டீச்சர் ஒரு ஸ்கூலுக்கு இருக்கணும். அது கிடையவே கிடையாது. நாங்கள் பாடத்திட்டத்தில் ஆரோக்கியத்தை பற்றி, சித்த மருத்துவத்தை பற்றி, உடற்பயிற்சியை பற்றி இந்த புத்தகங்கள்லாம் எங்கே போச்சு? சுற்றுச்சூழலை பற்றி எதுவுமே கிடையாது. அப்போது பிள்ளைங்களுக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய பாடத்திட்டங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒன்று அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களுடைய புரட்சியா? இதுதான் மாணவர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அக்கறையா? உண்மையை சொல்ல போனால் ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் தான் இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் செயல்பட்டு இருக்காரு. செஞ்சது சாதனை இல்லை, மிகப்பெரிய வேதனை.